Hi friends, இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜிலேருந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். இது எதை பற்றினதுன்னு பார்த்தோன்னா, பிளாஸ்மோடியம் என்ற பேரசைட்டில் இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். கொசுவின் குடற்சுவரை துளைத்து செல்லும் ஊகனைட் என்னவாக மாறுகின்றன? ஊசிஸ்டுகளாக. ஊசிஸ்டுகள் குண்டல் பகுப்பு அதாவது மியாசிஸ் முறையில் பிளவுற்று எதை உருவாக்குகின்றன? ஸ்போரோசோயிட்டுகள். ஸ்போரோசோயிட்டுகள் உருவாகும் நிகழ்விற்கு என்ன பெயர்? ஸ்போரோகோனி. ஸ்போரோசோயிட்டுகள் கொசுவின் எந்த பகுதிக்கு நகர்ந்து சென்று தங்குகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா, உமிழ்நீர் சுரப்பியை நோக்கி நகர்ந்து சென்று தங்குகின்றன. நண்பர்களே, இதோட முழு வீடியோட லிங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். தொடர்ச்சியாக நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது பிஜிடிஆர் ஃபிசியாலஜி, யூஜிடிஆர் ஃபிசியாலஜி, நீட்டு, டிஎன்பிஎஸ்சி, நெட்டு, செட்டு போன்ற தேர்வு எழுதுகிறவங்களுக்கும் 11th மற்றும் 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 100% மார்க் எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.